அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகியிருக்கும் அப்படின்ட்டு டெய்லி வீடியோவாக போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோ வந்து அரௌண்ட் ஒரு 10 o'clock மேலே தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருந்தேன், ப்ளஸ் எனக்கு இன்டர்நெட்டுமே கிடைக்கல. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலான்னு தான் பார்த்தேன், பட் இருந்தாலும் லேட் ஆனாலும் கொடுப்போம் வீடியோ அப்படின்னு தான் போட்டிருந்தோம். ஸோ நேற்று வீடியோ போட்டிருந்தோம் வீக்லி அனலைசிங்கில். பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக நான் எதுவுமே அதில் சொல்லலை. இருந்தாலும் ஓவராலாக எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் சம் லெவல்ஸும் கொடுத்துருந்தேன், எந்த ஒரு லெவலும் சேஞ்ச் பண்ணாமல். அதாவது வியாழக்கிழமை என்ன லெவல் கொடுத்தோமோ அதே தான் நேற்று நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல் ட்ரேட் ஆயிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, நாளைக்கு இல்லை அதுக்கு அடுத்த நாள்லாம் மார்க்கெட்டில் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ இதுதான் கொடுத்துருந்த லெவல். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 25,429, அதுக்கும் மேலே மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 25,550. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 25,168. இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, காலையில் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸை தான் டச் பண்ணி மார்க்கெட்டை ஒரு சைட்வேஸில் ஒரு கன்சால்டேஷனில் தான் வச்சுருந்தாங்க மார்க்கெட்டை. பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகிட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 25,430 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகைன் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் கிட்டே போயிட்டு அங்கேயும் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தான் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஏறும்போது எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும். ஸோ நம்மளும் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன் மார்க்கெட் பொறுமையாக இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த வீக் வந்து யூஎஸில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் டிசிஷன் இருக்குது. ஸோ அதுக்காக மார்க்கெட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இஃப் சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா சடனாகவே ஃபால் ஆகிடும். இந்த மாதிரி பொறுமையாலாம் இறங்கிக்கிட்டு இருக்காது மார்க்கெட். நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எதுக்காக வந்து மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஓகேங்களா? ஓய் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா 25,400 கால் அண்டு புட் ஆப்ஷனுமே ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய லெவலில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், டைம் வரும். இப்போ வந்து இன்றைக்குமே வந்து மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகிடுச்சு. ஃப்யூச்சர் எப்படி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்கிறேன். இதை வந்து ஃப்ளாக் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்படி ஏறிக்கிட்டு இருக்குங்களா, ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், மார்க்கெட் ஒரு சடன் ஹை கொடுத்துட்டு மார்க்கெட் அந்த இடத்துல கன்சால்ட் ஆகிட்டு இருக்கும். ஒரு ஃப்ளாக் மாதிரி. ஃப்ளாக் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதான் இப்படி தானே இருக்கும் ஃப்ளாகு, இந்த மாதிரி இருக்கும். ஸோ சடனாக ஒரு ஹை கொடுத்துட்டு நார்மல் ஒரு ட்ரெண்டி மார்க்கெட்டோ இல்லை ஆஸ் யூஷுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஹை கொடுத்துச்சுன்னா அதை ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அகைன் அதை பிரேக் பண்ணும். அப்படி இல்லைன்னா ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டு ஒரு ஃபால் நடக்கும். இதுதான் வந்து நார்மலான பேட்டர்ன், எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஓகேங்களா? ஃப்ளாக் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. ஃப்ளாக் பேட்டர்ன் என்னென்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு அந்த இடத்துலேயே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கும். மேலேயும் போகாது கீழேயும் போகாது, ஒரு ஃப்ளாக் மாதிரி கன்சால்டேட் ஆகிட்டு அங்கேருந்து அதோடைய ஹையை பிரேக் பண்ணால் மேலே போகும், கீழே லோவை பிரேக் பண்ணால் நல்லாவே ஒரு ஃபால் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரைடே மண்டே இன்றைக்கும் இது ரெண்டுமே வந்து ஃப்ளாக் பேட்டர்னை தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்குமே வந்து மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் மோடில் போயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி இல்லை அப்கமிங் வீக்ஸில் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 26,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ நாளைக்கு இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு ஒரு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா மறுபடியும் அதே தான். எந்த ஒரு லெவல்ஸும் நான் சேஞ்ச் பண்ண விரும்பலை, ஒரே லெவல் தான். ஃபஸ்ட்டு சப்போர்ட் 25,168. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கு கீழே வந்துச்சுன்னா சப்போர்ட் 24,025. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 24,750 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா ஆல் டைம் ஹை, இன்றைக்கி ஒரு ஆல் டைம் ஹையை மார்க்கெட் வந்து மார்க் பண்ணிச்சு. ஸோ 25,450. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா 25,550. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா 25,850. ஸோ இதுதான் லெவல்ஸ். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களோட ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் போடுற விஷயங்கள், இந்த கிராஃபு, இந்த சார்ட், இது எல்லாமே, இந்த டெக்னிக்கல் அனலைஸ் எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் நாளைக்கே மார்க்கெட்டில் நடந்துடும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. நானும் இல்லை, யார் சொல்கிறதுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. எடுத்தவொடனே டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுன்னு சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரில,
அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. யாருக்கு எதுவும் தெரியாது. எனக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே தான் தெரியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் கற்றுக்கிட்டு இப்போ ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சும் ஸ்டாக் மார்க்கெட்டில் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்கக்கிட்ட கேபிட்டல்னா கூட பரவாயில்ல, பட் அதை பற்றி தெரிஞ்சுக்க அதை பற்றின நாலேஜ் இல்லாமல் கேபிட்டல் இருந்தும் வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து டெக்னிக்கலாவோ ஃபண்டமெண்டல் அனலைஸோ குளோபலாக என்ன இருக்குது, ஒய் டேட்டா என்ன இருக்குது, எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பாக கிடைக்கும். அது தப்போ ரைட்டோ ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். அதுக்கப்புறம் அது மார்க்கெட்டில் நடக்குதா இல்லையான்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளை விட நிறைய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க, யூடியூப்லேயே இருக்காங்க. நான் எல்லாருக்குமே வந்து காசு கொடுத்து தான் நம்ம டேட்டாவை வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. இங்கே எல்லாருமே வந்து ஃப்ரீயாகவே அவங்களுடைய ஓன் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அதில் சொல்கிறாங்க, நியூஸஸில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான சிம்பிள் டேட்டாஸே நமக்கு வந்து மோர் தென் எனஃப். ஓகேங்களா? அதை விட்டுட்டு ஒரு டெலகிராம் குரூப்போ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராமில் ஐடியில் போய் காசை கட்டி அதிலேருந்து நம்ம கற்றுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே நமக்கு ஓப்பன் சோர்ஸாக இருக்குன்னும் போது நம்ம அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், நம்ம அதை எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி அதை வந்து பயன்படுத்த போகிறோன்றது தான் முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுக்காத வரைக்கும் நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணாலும் சரி, நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாதுன்றது தான் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் பொறுமையாக இருங்க, நிறைய கற்றுக்கோங்க, அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக ஏறும், இறங்கும்போது சடன் ஃபால் இருக்கும். எப்பவுமே சொல்கிறது தான், மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்தை யோசிக்காதீங்க. நம்ம ஒன்றும் பெரிய ஃபாரினர் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது 1000 crores வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கூடவே நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். மார்க்கெட் எப்படி போகுதோ அது கூடயே முடிஞ்ச அளவுக்கு போக பாருங்கள். மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்தை யோசிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து ஒரு ஐபிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்றைக்கி ஸ்டாக் லிஸ்டிங் ஆச்சு. 70 rupees அதோடைய இஷ்யூ ப்ரைஸு. பட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து நியர்லி 160, அது ஒரு 200 வரைக்கும் போகும். ஸோ யாராவது ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேடிங் பண்ணலான்றதை பிளான் பண்ணிக்கோங்க. பட் அந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து நல்லாவே ஃப்யூச்சர் இருக்குது. ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ அது லாங் டேர்மில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் சேஃபாக இருங்க, கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, எமோஷ்னலாக தயவுசெய்து ட்ரேடிங்குள்ளே வராதிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், ஃபினான்ஷியலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, எப்படி வேணால் இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு இந்த மணி தான் கொடுத்துரும், காசு இருந்தால் எல்லாமே வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? முக்கியமாக ட்ரேடிங்குள்ளலாம் வந்து மணி மேக் பண்ணலாம் வராதிங்க. 10 பேரில் ஒருத்தவங்க தான், ஒரு சின்ன கடைசியாக ஒரு நோட் மட்டும் சொல்லிக்கிறேன், 10 பேரில் ஒருத்தவங்க மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அதுவும் அந்த ஒருத்தவங்க யாராக இருப்பாங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க, இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன் நான் ஒரு சின்ன ஒரு மீம் மாதிரி பார்த்தேன், அது உண்மையானு தெரில. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாதி பேர் வந்து பொறுமை இல்லை. ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் 30 minutes கூட வெயிட் பண்ணுறதில்ல. என்ன தான் நடக்கும், என்ன தான் ஆகுது, ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுது, இல்லை டார்கெட் ஹிட் ஆக போகுது. அந்த எதுவுமே ஹிட் ஆகாமலே 30 minutesக்குள்ளவே அவங்களுடைய பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மீம் பார்த்தேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா அனலைசிஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்க. அப்புறம் உங்களுக்கு ஏன் அந்த டவுட்ஸ் வரப்போகுது, எந்த அளவுக்கு நம்ம எந்த பொசிஷனில் நம்ம வாங்க போகிறோம், எவ்வளோ நமக்கு லாஸ் வந்தால் நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் ஒன்று போடுறோம், டார்கெட்டு ஒன்று போடுறோம். அதை மீறியும் ஏன் வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு உடனே வந்து நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணணுன்றதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக கற்றுக்கோங்க. உங்களுடைய ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ட்ரேடிங் செட்டப் வரலையா, சைலண்ட்டாக இருங்க. 1 மாதம் வரல, 2 மாதம் வரல, 3 மாதம் கூட வராமல் இருக்கட்டும் உங்கள் ட்ரேடிங் செட்டப். வெயிட் பண்ணுங்கள். அந்த 3 மாதத்தையுமே வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அந்த 3 மாதத்தையுமே வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். 3 மாதம் வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. இல்லை டைம் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு, எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருமே ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற மைண்ட் செட்லாம் வச்சுக்காதீங்க. யார் கூடயும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் பேக்கப் வேறு, நம்மளுடைய ஃபினான்ஷியல் பேக்கப் வேறு, அவங்களுடைய ரொட்டீன் வேறு, நம்மளுடைய ரொட்டீன் வேறு. ஸோ நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஓகேங்களா? எல்லாருக்குமே விராட் கோலியை பிடிக்கும், அதுக்காக எல்லாருமே போய் விராட் கோலியாக ஆகிட முடியாது. டிவியில் அவர் என்ன வேணால் ட்ரோல் பண்ணலாம், என்ன வேணால் சொல்லலாம், யார் என்ன வேணால் பேசலாம்.
பட் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காருன்றது. ஓகேங்களா? அதனால் அவரை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நம்ம அவரை மாதிரி ஆகிட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஆகலாம். அவரை மாதிரி எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆகலாம். பட் அவரை மாதிரி பண்ண முடியலன்னு பேசிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் யார் கூடயுமே உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் கூட ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அவர் தினைக்கும் வந்து ஒரு 5,500லேருந்து 5,000 வரைக்கும் டெய்லி கூட ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இருந்தாலும் ஓகே, ஜஸ்ட் ஓகே, நல்லா பண்ணட்டும். நீங்கள் நம்ம எப்படி நல்லா பண்ணலாம், நம்ம எப்படி நம்மளுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணலான்றதில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபோக்கஸாக இருக்குமே தவிர்த்து அடுத்தவங்கள பார்த்து ட்ரேட் பண்ணுறதோ, அடுத்தவங்க இப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதோன்றலாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். பொறுமை வந்து நிறையவே கற்று தரும். என்னோடய வீடியோவில் நிறைய வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தரலனாலுமே நீங்கள் ட்ரேடிங்கில் பொறுமையாக இருந்து எனக்கு காசே வரல, லாஸ் தான் ஆகிட்டுருக்கு அப்படி இருந்தாலுமே அந்த பொறுமை வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரும். பர்சனலி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் பொறுமையாக இருங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. நாளைக்கு ஃபின் நிஃப்டியோடைய எக்ஸ்பீரியம் இருக்குது. நன்றி, வணக்கம்.